வணக்கம். பாலமுருகன். ஓட்டு திருட்டில் மிகப்பெரிய அளவுக்கு உலகத்திலேயே புகழ் பெற்று இருக்கக்கூடிய இந்த பிஜேபி ஆல்ரெடி இன்னொரு விஷயத்தில் பயங்கரமான திருட்டுத்தனம் பண்ணியிருக்கு. அதுதான் நீட்டு. இந்த நீட்டுங்கிற விஷயத்துக்குள்ளே என்னைக்கு இந்த வார்த்தையை முத பிஜேபி கொண்டுட்டு வந்துச்சோ அன்னையில் இருந்து இது நேரடியாக கருவறுக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு பொங்கி எழும்போது இப்போது ஆகா ஓகோ நீட்டுனால மிகப்பெரிய தகுதி திறமையெல்லாம் மிகப்பெரிய அளவுக்கு வச்சிருச்சுன்னு சொன்னவங்க எல்லாத்தோடைய முகத்துலையும் இப்போ பிஜேபி மறுபடியும் கரியை பூசி விட்டுருக்காங்க. எவ்வளவு சீட்ஸை இவங்க ஆட்டையாக போட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். நீட் அப்படிங்கிற ஒரு தேர்வை முத காங்கிரஸ் கொண்டுட்டு வரும்போதே கடுமையாக இங்கே ஆசிரியர் வீரமணி தான் கடுமையாக எதிர்த்தார். நீட்டுங்கிற அந்த சொல்லி கருவில் அழிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொன்ன உடனே காங்கிரஸ் என்ன பண்ணுச்சுன்னு கேட்டுட்டிங்கன்னா, சரி ஓகே, விருப்பம் இல்லாத மாநிலங்களுக்கு விலக்கு அளிக்கப்படும் அப்படிங்கிற வாக்குறுதியை கொடுத்து தமிழ்நாட்டுக்கு அது எக்ஸப்ஷனாக ஆயிடுச்சு. ஆனால் அடுத்து வந்திருக்கக்கூடிய பிஜேபி எவ்வளவு திருட்டுத்தனமாக, அதுவும் சட்ட ரீதியாக இந்த பிஜேபிக்காரங்க பண்ணக்கூடிய முக்கியமான விஷயமே அத்தனை அயோக்கியத்தனங்களையும் சட்ட ரீதியாகவே மாற்றம் செஞ்சு அவங்க மட்டும் எப்படி, அதாவது பார்ப்பன பனியா மேல்தட்டு மக்கள் மட்டும் உள்ளே போய் ஒட்டு மொத்தமாக சமூக நீதியை ஃபுல்லாக காயடிக்கணும் அப்படிங்கிற மனநிலையில் இந்த ஹிட்லருடைய பாணியை தான் இந்த பிஜேபி தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டு வருது. அதன் அடிப்படையில் தான் அந்த நீட்டுக்கு வந்துட்டு 3 நீதிபதிகள் அமர்ந்திருக்கக்கூடிய அமர்வில் 2 பேர் எதிர்த்து கொடுக்குறாங்க. ஒரே ஒருத்தர் மட்டும் ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாரு. அந்த ஆதரவு தெரிவிச்சிருக்கக்கூடிய நீதிபதியை கொண்டுட்டு வந்து தலைமை நீதிபதியாக போட்டு அவரை விசாரிக்க சொல்லி இதை கட்டாயமாக மாற்றினதுக்கு பின்னாடி நாட்டில் எவ்வளவு பள்ளி குழந்தைகளுடைய அந்த டாக்டர் கனவுல சிதைச்சு தரமட்டமாக்கக்கூடிய விஷயத்தில் இப்போ இவனுக்கு பண்ணியிருக்கக்கூடிய அந்த அயோக்கியத்தனமான வேலை என்னங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, நீட்டு தேர்வுங்கிறதே சமூக நீதிக்கு எதிரானது. இந்த தேர்வால் பட்டியல் இன மக்களும் பிற்படுத்தப்பட்ட இன மக்களும் கிராம மக்களும் முதல் தலைமுறைகளாக இருக்கக்கூடிய கல்வி சாலையில் நுழைஞ்சிருக்கக்கூடிய மக்களும் எவ்வளோ பாதிக்கப்படுவாங்க அப்படிங்கிற விஷயத்தை ஆரம்பத்தில் இருந்து திராவிடர் கழகமும் திராவிட முன்னேற்ற கழகமும் சமூக நீதியில் அக்கறை இருக்கக்கூடிய அத்தனை இயக்கங்களும் தொடர்ந்து அந்த தலைவர்களும் குரல் எழுப்பிட்டே இருந்தாங்க. மிகப்பெரிய அளவுக்கு போராட்டங்களை நடத்தி கைதும் ஆகியிருக்கோம். அதன் அடிப்படையில் தகுதி திறமை அடிப்படையில் மருத்துவக் கல்லூரியில் மாணவர்களை நாங்கள் சேர்க்க போகிறோம். நீட்டு தேர்வு என்று தந்திரமாக உயர் ஜாதியினர்களை உள்ளே நுழைக்கக்கூடிய வழி அப்படின்னு சொல்லி பார்ப்பனர் இவர்களுக்காக அமைச்சிட்டுக்கிட்டது தான் இந்த நீட்டுங்கிறதையும் ஆரம்பத்தில் நம்ம சொல்லிகிட்டு இருந்தோம். அப்போது இல்லை இந்த உயர் ஜாதி இந்த கோடி மீடியாவில் இருக்கக்கூடிய அப்படிலாம் கிடையாது. இந்த நீட்னால் எத்தனை குழந்தைகள் தெரியுங்களா படிக்க வந்திருக்காங்க அப்படி இப்படின்னு ஓலா வண்டியை உருட்டிகிட்டு இருக்கும் போது வெளிநாட்டு வாழ் இந்தியர்கள், அதாவது என்ஆர்ஐன்னு சொல்லுவோம் பார்த்தீங்கல்ல, அந்த என்ஆர்ஐ இந்தியாவில் உள்ள மருத்துவக் கல்லூரிகளில் சேர்றதுக்கு வசதி செஞ்சு கொடுத்துருக்கு இந்த ஒன்றிய பாஜக அரசு. நேற்றுக்கு வெளியாக இருக்கக்கூடிய தினமலர் பத்திரிகையிலே ஒரு தெளிவாக ஒரு கட்டுரையை போட்டிருக்கு. என்ஆர்ஐ எனப்படும் வெளிநாட்டு வாழ் இந்தியர்களின் மருத்துவ படிப்பிற்கான இடஒதுக்கீட்டில் முறைகேடு செய்து 18,000 சீட்டு மாணவர்களுக்கு தனியார் கல்லூரிகளில் சேர்க்கை வழங்கியிருக்கும் அதிர்ச்சி தகவல் அம்பலமாகி உள்ளது. எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம்! 1 சீட்டு 2 சீட்டுலாம் இல்லை, 18,000 சீட்டு. இது தொடர்பாக விசாரணை நடத்திய இடி எனப்படும் அமலாக்கத்துறை தனியார் கல்லூரிகளில் பல கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை முடக்கி உள்ளது. நாடு முழுவதும் எம்பிபிஎஸ், பிடிஎஸ் உள்ளிட்ட மருத்துவ படிப்புகளுக்கான மருத்துவ சேர்க்கை மற்றும் நீட் நுழைவுத்துறை வாயிலாக தான் நடக்குது. முறைகேடுகளை தடுப்பதற்கு மத்திய அரசு நீட் தேர்வை கொண்டு வந்திருக்கக்கூடிய நிலையில் எதிர்க்கட்சிகள் இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். ஆனால் இந்த நிலையில் பின்வாசல் வழியாக சில தனியார் நிறுவனங்கள் மருத்துவ மாணவர் சேர்க்கையில் முறைகேடு செய்திருப்பது இப்போது பக்காவாக அம்பலமாகியிருக்கு. மருத்துவக் கல்லூரிகளில் என்ஆர்ஐ கோட்டா தொடர்பாக மத்திய வெளியுறவு அமைச்சகம் மற்றும் இந்திய தூதரகங்களின் உதவியுடன் அமலாக்கத்துறை விசாரணை மேற்கொண்டுள்ளது.
அதில் மேற்கு வங்காளம், ஒடிசா உள்ளிட்ட மாநிலங்களில் என்ஆர்ஐ கோட்டாவில் முறைகேடு செய்து மருத்துவ மாணவர்களை சேர்க்க தனியார் கல்லூரிகளே முகவர்களை புரோக்கர்ஸுகளை நியமனம் பண்ணி இவங்க ஃபுல்லாக என்ஆர்ஐ கோட்டா ஃபுல்லாக உள்ளே வந்து பணக்காரங்களை ஃபுல்லாக உள்ளே சேர்த்து அதற்குன்னு எலிஜிபிலிட்டி இருக்கக்கூடிய தகுதி இருக்கக்கூடிய மாணவர்களை அடித்து துரத்தி விட்டுட்டு இவர்களை உள்ளே சேர்த்துருக்காங்க. இந்த முகவர்கள் வெளிநாடு வாழ் இந்திய மாணவர்களைப் போல உள்நாட்டு மாணவர்களுக்கு தூதரக ஆவணங்கள், போலியான வீட்டு முகவரிகள் உருவாக்கி கொடுத்துருக்குறாங்க. அதன் மூலமாக தனியார் மருத்துவக் கல்லூரியில் 18,000 மாணவர்கள் வரை சேர்க்கப்பட்டிருப்பது தெரிய வந்துள்ளது. இது சில உண்மையான என்ஆர்ஐ மாணவர்களும் முகவர்கள் கொடுக்கும் பணத்திற்கு ஆசைப்பட்டு இந்த மோசடிக்கு துணை போயுள்ளனர். இதில் கொடுமையான விஷயம், இப்போ வெளிநாட்டில் படித்து கஷ்டப்பட்டிருக்கக்கூடிய அந்த மாணவர்களும் உனக்கு நிறைய பணத்தை நான் தர்றேன், நீ விலகிக்கோ, உனக்கு பதிலாக இவங்களை வந்துக்கிட்டு நாங்கள் அப்பாயின்மெண்ட் பண்ணிக்கிறோம், ஆனால் உனக்கான அந்த எலிஜிபிலிட்டி இங்கே ட்ரான்ஸ்ஃபரேஷன் பண்ணி விட்டுரு அப்படின்னு சொல்லவும் அந்த மாணவர்களும் சரி போனால் போது நம்ம கடனை அடைச்சிக்குவோம், அதனால் இதில் படித்து நம்ம டாக்டர் ஆகி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை வாங்கிட்டு விலகி இருக்கக்கூடிய விஷயமும் இதில் தெரிய வந்திருக்கு. இதில் இந்த மோசடிக்கு துணை இதன் மூலமாக என்ஆர்ஐ கோட்டாவில் அவர்கள் பெயர்கள் பயன்படுத்தப்பட்டு போலி மாணவர்களுக்கு சேர்க்கை வழங்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. மேற்கு வங்காளத்தில் ஒரு தனியார் கல்லூரியில் நடத்திய சோதனையின் போது 6.42 கோடி ரூபாய் வங்கி வைப்பு தொகை கணக்கில் வராததால் அதை அமலாக்கத்துறை முடக்கியுள்ளது. இதே போல மேலும் பல கல்லூரிகளில் நடந்த சோதனையில் 12.33 கோடி ரூபாய் அளவுக்கு கணக்கில் வராத சொத்துக்கள் இருந்ததால் அவற்றை முடக்கியுள்ளது. இந்த தனியார் கல்லூரிகள் சமர்ப்பிக்கப்பட்டிருந்த சான்றிதழ்களை வெளிநாட்டில் உள்ள இந்திய தூதரகங்களின் ஆவணங்களுடன் ஒப்பிட்டு பார்த்துள்ளனர். இதில் பெரும்பாலான என்ஆர்ஐ கோட்டா சேர்க்கை போலியானவை என்று தெரிய வந்துள்ளது. தனியார் கல்லூரிகளில் நடந்த இந்த முறைகேடு நாடு முழுவதும் மிகப்பெரிய அதிர்ச்சி அலைகளை உருவாக்கியிருக்குன்னு சொல்லி தினமலரில் எத்தனாம் தேதி போட்டிருக்காங்க கேட்டிங்கன்னா 26/8/2025 பதிப்பில் இது இருக்குது. இது ஏதோ இப்போது தான் நடக்குது அப்படின்னு மட்டும் நம்ம நினச்சிட வேண்டாம். 27/3/2022 3 வருஷத்துக்கு முன்னாடியே டைம்ஸ் ஆஃப் இந்தியா நாளிதழில் புள்ளி விவரத்தோடு போட்டிருந்தாங்க. MBBS மருத்துவ கல்வி போன்ற அதற்கு உரிய கலந்தாய்வு சுற்றுல இடம் கிடைக்காதவர்கள் என்ஆர்ஐ கோட்டாவில் ஒதுக்கீடு இடம் பிடித்திடும் முயற்சிகளை பரவலாக நடைபெற்று வருகின்றன. என்ஆர்ஐ ஒதுக்கீட்டில் நீட் தகுதி மதிப்பெண் பட்டியலில் கடைசி இடத்துல உள்ளவங்களுக்கும் மருத்துவக் கல்லூரியில் சேர்றதுக்கு அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது. நீட் தகுதி மதிப்பெண் பட்டியலில் ஏறக்குறைய 9 லட்சம் மாணவர்கள் உள்ள நிலையில் 8,72,911 இடத்துல உள்ளவங்களுக்கும் மருத்துவக் கல்லூரி இடம் கொடுக்க எவ்வளவு கொடுமை! 9 லட்சம் சீட்டில் 8,72,999 ரேங்க் பட்டியலில் இருக்கிறவனுக்கு சீட்டு கிடைக்குதுன்னா இவங்களுடைய தகுதியும் திறமையும் எந்த அளவுக்கு யோக்கியத்தன்மை இருக்குது அப்படிங்கிறதுக்கு இது ஒன்றே உங்களுக்கு உதாரணம். வெளியிடப்பட்டதோடு டைம்ஸ் ஆஃப் இந்தியா இன்னைக்கில் பயங்கரமான எடுத்துக்காட்டுகளை ஃபுல்லாக போட்டு சாங்கோ பாங்கமாக எல்லாத்தையும் வெளியிட்டு எல்லாத்தையும் அதிர்ச்சியில் ஒரே வச்சிருச்சு. உடனே இந்த கோடி மீடியா என்ன பண்ணிச்சு, அப்படியே அதை ஃபுல்லாக மூடி மறைக்கக்கூடிய வேலையை பக்காவாக செஞ்சாங்க. வெளியில் இந்த விஷயத்தை விட்டோம்னா பெரிய அளவுக்கு அந்த மீடியாக்களுக்கு ஃபுல்லாக அச்சுறுத்தல் கொடுக்கக்கூடிய வேலையும் செஞ்சுட்டு இருந்தாங்க. மகாராஷ்டிரா மாநிலம் லோனி நகரில் உள்ள பிரவாரா மருத்துவக் கல்லூரியில் வெளிநாட்டில் வாழக்கூடிய இந்திய குடிமக்களுக்கான இடஒதுக்கீட்டில் 21 இடத்த காலியாக இருந்திருக்கு. இந்த இடங்களுக்கு தகுதி பட்டியலில் 3,26,385 இடத்துல இருக்கக்கூடிய ஒரு ஆள் போலியாக என்ஆர்ஐ சர்டிஃபிகேட் கொடுத்து மருத்துவக் கல்லூரியில் நுழைஞ்சிருக்கிறாங்க. 21 இடத்துக்கு 3,26,385 சீட்டில் இருக்கிறவனுக்கு சீட்டு கிடைக்கிதுன்னா இது எப்பேற்பட்ட தகுதி, எப்பேற்பட்ட திறமை, எப்பேற்பட்ட பித்தலாட்டம், எப்பேற்பட்ட திருட்டு! கர்நாடக மாநிலம் கோலாரில் இருக்கக்கூடிய ஸ்ரீ தேவராஜ் அரசு மருத்துவக் கல்லூரியில் 86,416 இடத்துல தகுதி பெற்ற ரேங்க் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒருத்தரை என்ஆர்ஐ சர்டிஃபிகேட் குறுக்கு வழியில் பெற்று மருத்துவ கல்லூரியில் வசதியாக உள்ள நுழைஞ்சாச்சு. தகுதி திறமை கெட்டு போயிடும், அதெல்லாம் அப்படி இப்படின்னு சொல்லி வாயிலந்திருக்கக்கூடிய அந்த கும்பலுக்கு பார்த்தீங்களா நீட்டு தேர்வு என்று ஒத்த கையில் பூணில் பிடிச்சிக்கிட்டு இன்னொரு கையில் முத்தமிட்ட கூட்டமெல்லாம் இப்போ எங்கே போய் ஓடி ஒளிஞ்சிக்கிட்டாங்க தான் இப்போ தெரியல.
இல்லை. தகுதி தேர்வில் 8,72,911 இடத்துல இருந்தவங்களுக்கு மருத்துவக் கல்லூரியில் இடம் கிடைக்கிதுன்னா தகுதியும் திறமையும் எந்தெந்த வழிக்குள்ளே புகுந்து குறுக்கு சந்துக்குள்ள உள்ளே புகுந்து உள்ளே வருதுன்னா மருத்துவக் கல்லூரியில் தகுதியும் திறமையும் தேவைப்படுறதுக்கு தாண்டி என்ன தேவைப்படுது அப்படிங்கிறது எல்லாமே உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். இது எப்பேற்பட்ட அயோக்கியத்தனம், இது எவ்வளோ பெரிய ஃபோர்ஜரித்தனம், எவ்வளோ பெரிய மொள்ளமாரித்தனம், அத்தனை தனங்களையும் சாங்கோபாங்கமாக வெக்கமே இல்லாமல் இந்த பிஜேபி ஆர்எஸ்எஸ் கும்பல்கள் எல்லாமே பயன்படுத்தி தமிழ்நாட்டில் 2006 வரைக்கும் சமூக நீதி கவர்மெண்ட்டு 12ஆவதில் வாங்கியிருக்கக்கூடிய ரேங்க் லிஸ்டின் அடிப்படையில் சமூக 69% இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் அற்புதமாக நடந்துக்கிட்டு இருந்த இந்த மருத்துவக் கல்லூரியுடைய மாணவர் சேர்க்கையை அடித்து நாசம் பண்ணி இன்றைக்கி ஒட்டு மொத்தமான மருத்துவக் கல்லூரிக்கே வேட்டு வைக்கக்கூடிய கொலாப்ஸ் பண்ணி ஒன்றும் இல்லாத அளவுக்கு ஆக்கி இந்த இந்தியாவுடைய பன்முகத்தன்மையை குட்டிச்சவர் ஆக்கிறதுக்கு இந்த பாஜக இன்னும் என்னென்ன வேலைகளை செய்ய போகிறதுங்கிறது நமக்கு தெரியாது. இப்போவே பீகாரோடைய எலெக்ஷனில் வந்துக்கிட்டு இந்த அமித்ஷா இன்னும் 40 ஆண்டுகளுக்கு இங்கே பிஜேபி இருக்கும் அப்படின்னு சொன்னால் இங்கே பிஜேபி வேணால் இருக்கும், இந்தியாங்கிற ஒன்று இருக்கவே இருக்காது. அத்தனையும் தர மட்டமாக்கிட்டு தான் இவனுக்கு ஒரு வேலை பார்ப்பாங்க. அதனால் நாம் அனைவரும் விழிப்புணர்வு பெற வேண்டிய நிலையில் இன்றைக்கி நாம் இருக்கோம். ஒவ்வொரு தேர்வு, ஒவ்வொரு வாழ்க்கை முறை, ஒவ்வொரு மனிதனுடைய உரிமை அத்தனையிலும் கை வைக்கக்கூடிய வேலையை இந்த பிஜேபி செஞ்சுக்கிட்டு இருக்கு. இதற்கு மணி கட்டக்கூடிய வேலை பிஜேபி எதிராக, பார்ப்பனியத்துக்கு எதிராக, பார்ப்பனிய சிந்தனைகளுக்கு எதிராக நாம் அனைவரும் சமூக நீதியின் பார்வையில் ஒன்று திரண்டால் மட்டும்தான் இந்த மாதிரி கொடூரமான ஆக்டோபஸ்களை நாம் வெல்ல முடியும்.